தாரணி எங்கம்மா? நான் ஃளைட் இறங்கினோனே கேப் பிடிச்சு வந்துட்டேன்ப்பா. அவ லக்கேஜ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு பின்னாடியே வந்துருவா. தெளிவாயிட்டியாமா? நிஜமாவே தெளிவாயிட்டேன்ப்பா. நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு உணர்ந்துட்டேன். ஒரு நல்லவரை இழந்துட்டேனேப்பா. என்னம்மா சொல்ற? யார நல்லவர் சொல்ற? வேற யாருப்பா? உங்க பெரிய மாப்பிள்ளை பிரகாஷ் தான் சொல்றேன். அதான் இழந்துட்டியேம்மா, டைவர்ஸ் பண்ணிட்டியே. ஆனா இப்ப உண்மை நிலையை புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அவர் எந்த காலத்துலயும் எந்த பொண்ணையும் லவ் பண்ணலப்பா. நான் தான் அவரை சந்தேகப்பட்டுட்டேன். இந்த வீடியோ பாருங்கப்பா. இத நான் முன்னாடியே பாத்துட்டேனம்மா. இந்த வீடியோ பார்த்துதான்ப்பா அவரை பத்தி நான் ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை திரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா. அவர் ஒத்துப்பாரா? நிச்சயம் ஒத்துக்குவாருமா. அவர் உனக்காக ஏங்கிட்டு இருக்காருமா. ஓ, அத பிரகாஷ் வந்துட்டாரா? வாங்க பிரகாஷ், வாங்க. மாமா, யாமினி எப்படி இருக்க? எப்ப யூஎஸ்ல இருந்து வந்த? ஜஸ்ட் நவ் இப்பதான் வந்த. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன். என் தப்பையெல்லாம் உணர்ந்துட்ட பிரகாஷ். என்ன மன்னிச்சு உங்க மனைவியை மறுபடியும் ஏத்துக்க முடியுமா? விஷயம் கைமீறி போயிடுச்சு யாமினி. வீடியோ வைரலானது உனக்கு தெரியும்ல? பார்த்தேன் பிரகாஷ். அவ உயிருக்கு போராடிட்டு இருந்த நிலைமையில அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை ஏற்பட்டு போச்சு. இப்போ நான் அவளை கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். என்ன, மாலினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? எஸ். இப்போ அவ எனக்கு மனைவி. ஐயோ, நான் என் சந்தேக குணத்தினால உங்களை இழந்துட்டேனே. நான் பாவி பிரகாஷ். அப்படிலாம் சொல்லாதம்மா. அவ ஹாஸ்பிட்டல்ல எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. நான் போய் பார்க்கணும். வரேன். போயிட்டு வரேன் மாமா. எங்களுக்கு கொடுப்புன்னு அவ்வளவுதான். நீங்க நல்லா இருங்க. எப்போதும் என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. அப்பா, அப்பா, பிரகாஷ் பா, அப்பா, பிரகாஷ் பா.